கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த செப்டம்பர் மாதத்தில் புதிய வாரத்தில் 8ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவை, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, செப்டம்பர் மாதம் 8ஆம் நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கடந்து போன ஆண்டவரே, இரவு முழுவதும் கடந்து போன வாரம் முழுவதும் கிருபையாய் காத்து நேற்று தினத்தில் நம்முடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவரை திருவிருந்து ஆராதனையில் பங்கு பெற்று உடைய வார்த்தையை கேட்டோம். இந்த நாளிலும் உடைய வார்த்தைகளை கேட்க ஆண்டவரே நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். நீர் பேச ராஜா, நாங்கள் கேட்கிறோம். வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களுடைய இறை வார்த்தையை தார். நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை ஆசீர்வதிங்க. விளம்பரசாரின் சகசாரின் எடுத்து பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களும் உங்களுடைய இறை ஆசிரியர்களை தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையிலே நாம் ஆண்டவரை துதித்து பாட 20வது ஞான பாடலாகிய நெஞ்சே விழித்து பாடு உன் கர்த்தரை கொண்டாடு நல்லீவு யாவும் தாரார் நரரை காத்து வாரார் என்ற ஞான பாடலை தாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 20வது ஞான பாடல். கர்த்தரை கொண்டாடு நல்லீவு யாவும் தாரார் நரரை காத்து வாரார். சாசிர் மோசத்துக்கும் ஏராவில் அவர் தாமே என்னை தற்காத்தோராமே. அஞ்சாமல் சோகமாக பாடுத்து வாழ்வாயாக நாமே மறைப்போமேன்றி ரட்சிக்க வாக்கு தந்தீர். நீர் சொன்னவா நமாக இப்போ நான் சுகமாக புது பகலை கண்டேன் பலி செலுத்த வந்தேன். நாளும் செய்ததுக்கு என்னை தற்காப்பதுக்கு நற்றுதரை அன்பாக துணைக்கு வைப்பீராக. நான் என்ன யோசித்தாலும் எதை துவக்கினாலும் நீர் வாழ்வினை
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த காலை வேளையில் வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரிஸ் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை 119வது சங்கீதம். இருக்கின்ற சங்கீதங்களிலே பெரிய சங்கீதம். அந்த சங்கீதத்தினுடைய கடைசி பகுதி 169 முதல் 176 வசனங்கள். இந்த பகுதியில், இந்த சங்கீதத்தில் 176 வசனங்கள் இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு பகுதியும் எபிரேய ஆல்ஃபபெட்ஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம். இதனுடைய ஆத்தர்ஸை நம்ம பார்க்கும்போது இந்த சங்கீதத்தினுடைய பின்னணி, அதாவது எழுதியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் இதை தாவீது எழுதினார் என்று சொல்கிறாங்க. நிறைய பேர் என்னன்றாங்க, இதை நிறைய பேர் எழுதி அதை எடிட் பண்ணி கம்பைல் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய ஹிஸ்டாரிக்கல் டேட் போஸ்ட் எக்ஸிலிக் பீரியட், சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த பிறகு எழுதப்பட்டது. அதாவது 586 பிசிலேருந்து 539 பிசியில் அவங்க ஆலயத்தை கட்டும்போதும், அவங்க தன்னுடைய நாட்டை கட்டும்போதும் கடவுளோடு நெருங்கிய உறவு இருந்ததாக நம்ம பார்க்குறோம். அப்போ இதை கட்டினது. அதே போல் த டைம் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ரெனியூவல், அவருடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஒரு எழுப்புதலை அவங்க இந்த சங்கீதத்தை வைத்து உண்டு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடிகிறது. இதில் முக்கியமாக நம்ம பார்க்குறது எபிரேய ஆல்ஃபபெட்டில் அது ஒவ்வொன்றும் அழகாக துவங்கிறத பார்க்குறோம். அதே போல் டிவோஷனல் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனல் பர்பஸ் இதில் இருக்கிறத பார்க்குறோம். ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கறது. முக்கியமாக இதில் இருக்கிற இறையல் சிந்தனைகள் கடவுளுடைய நியாயப்பிரமாணம், அதான் முக்கியம். த காட்ஸ் லா அண்ட் கமாண்ட்மெண்ட்ஸ், காட்ஸ் லா, கடவுளுடைய சட்டமும் நியாயப்பிரமாணமும் இதில் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதே போல் லவ் அண்ட் ஒபீடியன்ஸ், இல்லையா, அன்பும் கீழ்ப்படிதலும் இதில் இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். இது எல்லாருக்குமே ஒரு தேவையான சங்கீதமாக பார்க்கப்படுகிறதாக நம்ம பார்க்கின்றோம். இதனுடைய எபிரேய ஆல்ஃபபெட்ஸை நம்ம பார்த்தோன்னா 22 ஆல்ஃபபெட்ஸ் இருக்கிறது. அதை நான் வேகமாக சொல்கிறேன். ஆலிஃப், பேத், கிம்மல், தாலத், ஹே, வாவ், ஜாயின், ஹெட், டெட், யுட், காஃப், லாமேத், மேம், நுன், ஷாமேக், ஆயின், பேய், சாடே, காஃப், ரேஷ், ஷின், டாவ். நீங்கள் கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி கூட நீங்கள் பாருங்கள். அந்த ஒவ்வொரு தலைப்பும் இந்த 22 தலைப்பில் இருக்கிறத நம்ம பார்க்கும்போது 22 பகுதி இங்கே இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்போது இந்த பகுதியில் கடவுளுடைய நியாயப்பிரமாணத்தை நம்ம பார்க்குறோம். குறிப்பாக இந்த பகுதி, குறிப்பாக இந்த 169லேருந்து 176 உதவிக்காக மன்றாடுதல், உதவிக்காக மன்றாடுதல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆண்டவரே, என் வேண்டுதல் திருமுன் வருவதாக, உமது வாக்குறுதிக்கு ஏற்ப எனக்கு நுண்ணறிவு புகட்டும். ஆண்டவர்கிட்ட உதவிக்காக நம்ம மன்றாடணும். வேறு யார்கிட்ட மன்றாடணும்? மனுஷங்கிட்ட போனால் செய்கிறன்றான், செய்ய மாட்டேன்றான். இதை வரன்றான், வரமாட்டேன்றான். வீட்டில் இருக்கிற வரேன்றான், வரமாட்டேன்றான். நம்ம ஃபோன் பண்ணும்போது வீட்டில் இருக்க வாப்பான்வான், வரமாட்டான், இருக்க மாட்டாங்க. இதுதான் மனுஷனுடைய சிந்தனையாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் உனக்கு உதவி செய்கிறேன், நீ கவலையே படாதான் சொல்கிறார். ஆண்டவரே, என் வேண்டுதல் திருமுன் வருவதாக, வாக்குறுதிக்கு ஏற்ப எனக்கு என்று வேண்டுகின்றதை நம்ம பார்க்கிறோம். என் மன்றாட்டு திருமுன் வருவதாக, வாக்குறுதியின்படி என்னை விடுவியும். முதல்ல வாக்குப்படி அறிவை கொடுன்னு கேட்கிறாரு. இரண்டாவது வாக்குறுதியின்படி என்னை விடுவியும் என்று கேட்கிறார். மூன்றாவது விதிமுறைகளை எனக்கு நீர் கற்பிப்பதால் என் இதழ்களில் நின்று திருப்புகள் பொங்கி வரும். வார்த்தைகளை நான் படிக்கிறதுனால என்னுடைய இதழில் இருந்து உம்முடைய புகழை நான் பாடுவேன் என்று சொல்லுகின்றார். அடுத்தது வாக்கை குறித்து என்னா பாடுவதாக, ஏனெனில் கட்டளைகள் எல்லாம் நீதியானவை. வார்த்தைகளை நான் பாடுறேன், ஏன் நம்முடைய கட்டளைகள் நீதியானவை, நேர்மையானவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்றார். அடுத்தது கரம் என்னை துணையாய் இருப்பதாக, எனக்கு துணையாய் இருப்பதாக, ஏனெனில் நியமங்களை நான் தெரிந்தெடுத்தேன். கட்டளைகள் தான் எனக்கு துணையாக இருக்குது, ஏன்னா அந்த நியமங்களை நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று சொல்றார். அதே போல ஆண்டவரே, உம்மிடமிருந்து வரும் மீட்பை நான் நாடுகின்றேன்.
உமது திருச்சட்டத்தில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்ககிட்ட உதவி நாடுற ஆண்டவரே, உம்முடைய திருச்சட்டத்தை நான் நாடுகிறேன், அதனால் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கின்றார். அதில் தான் எனக்கு மகிழ்ச்சி. அது உண்மைதானே? ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நம்ம படிக்கிறதுனால நமக்கு நிறைய மகிழ்ச்சி கிடைக்கும் இல்லையா? காலையில் எழுந்த உடனே ஏசப்பான்னு சொல்லி எழும்போது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். எழுந்து வேதத்தை வாசித்துட்டு அடுத்து நம்முடைய பணிகளை தொடங்கும் போது, ஜபித்துட்டு தொடங்கும் போது அந்த நாள் நமக்கு மிக இனிமையாக இருக்கும். இந்த டிவோஷன் கூட ஏன் நாங்கள் தொடர்ந்து செய்கிறோன்னா, காலை நேரத்தில் அநேக மக்களுக்கு இது ஒரு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. நிறைய பேர் இதை கேட்டு பயன்பெறுகிறார்கள். இன்னும் கடவுளுடைய வார்த்தையை ஆழமாய் அறிந்து கொள்ளுவதற்கு இது உதவியாக இருக்கிறது. எங்களால் அல்ல, கடவுளுக்கே மாட்சிமை மகிமை உண்டாயிருப்பதாக என்று சொல்லி நாங்கள் இந்த ஊழியத்தை செய்கின்றோம். அதான் நான் இங்கே பார்க்குறோம். ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய வார்த்தையை படிக்கும்போது அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. எங்களுக்கு வழிகாட்டுகிறது, எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறது, எங்களுக்கு உதவி செய்கிறது, எங்களுக்கு ஆறுதலை சமாதானத்தை தருகிறதா இந்த வார்த்தை இருக்கிறது என்று சொல்லுகின்றார். அது சொல்றாரு, உயிர் பிழைத்து நான் உம்மை புகழ்வேனாக, உம் நீதி நெறிகள் எனக்கு துணை புரிவனாக. எல்லாமே அதுதான், நீதி நியாயம் எல்லாமே கடவுளுடைய வார்த்தையில தான் வருது. காணாமல் போன ஆட்டை போல் நான் அலைந்து திரிகின்றேன், மூலினை தேடிப்பார், ஏனெனில் கட்டளைகளை நான் மறக்கவில்லை. நான் காணாமல் மறந்த ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை இன்னைக்கு ஆலயம், நேற்று திருவிருந்து ஆறுதல், எத்தனை பேர் ஆலயத்துக்கு போனோம், எத்தனை பேர் திருவிருந்து எடுத்தோம், நம்ம ஆலயத்துக்கு போறோமா? நிறைய சபைகளிலே ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நாம் போகாம வீடுகளிலே இருக்கின்றோம். கேட்டா, இன்னைக்கு தான் இறை லீவு, இன்னைக்கு தான் நான் நிச்சயதார்த்தத்துக்கு போனோம், இன்னைக்கு தான் கல்யாணத்துக்கு போனோம், இன்னைக்கு தான் நான் ஃபங்க்ஷனுக்கு போனோம், இன்னைக்கு தான் நான் என் வீட்டில் இருந்து துணி துவைக்கணும், பிள்ளைகளை கூட வெளியே போறேன் இல்லையா? கடவுளுக்காக ஒரு மணி நேரத்தை கூட நாம ஒதுக்குவதில்லை. அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பதில்லை. மார்த்தா மரியாவுடைய வீட்டில் மரியாள் என்ன செய்யறாங்க பார்த்தீங்களா? ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து கேட்குறாங்க. மார்த்தா அதை பொறாமையா சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார், மார்த்தாலே அவசரப்படாத, கவலைப்பட்டு கலங்காதே, மரியாளுக்கு தேவையான நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் நீ கூட தெரிந்து கொண்டு சொல்றாரு. இப்போ நம்முடைய வாழ்க்கையில கடவுளுடைய வார்த்தையை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். வானமும் பூமி ஒளிந்து போகும், கடவுளுடைய வார்த்தை ஒரு காலம் ஒளிந்து போகாது. தேவ பிள்ளைகளை, காலை வேளையிலே கடவுளுடைய வார்த்தையை படியுங்க, அதற்கு கீழ்ப்படிங்க. நேற்று கூட நமக்கு பிரசங்கமே அதுதான் இல்லையா? கடவுளுடைய வார்த்தையை இஸ்ரவேல் மக்கள் மோவாப் பிளைன்ஸ்ல இருக்கிறாங்க. அங்க இருக்கும்போது கடவுளுடைய வார்த்தை மோசேயின் வழியா வருகிறது. நீங்க என் வார்த்தையை படிங்க, என் வார்த்தைக்கு செவி கொடுங்க, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க இல்லையா, எனக்கு பயப்படுங்க அப்படின்னு. அப்போ நீங்க போற இடத்துல ஆசீர்வாதமா இருக்க, நன்மை தீமையை உங்களுக்கு முன்பாக வைக்கிற, நன்மை நீ எடுத்துக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. நம்ம கேட்டோம் இல்லையா? அதனால ஆண்டவருடைய தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில நம்ம ஆண்டவருடைய வார்த்தை தான் நித்தியம். இந்த உலகத்தில் வேற எதுவுமே நித்தியம் கிடையாது. இப்போ லேட்டஸ்டா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, இந்த உலகம் முழுவதும், அது முக்கியமா இஸ்ரவேல் தேசத்துல இயேசு ஆண்டவர் பேசின அந்த வார்த்தைகள் அது சுற்றி கொண்டே இருக்கிறதா. அது அழகா பெக்குலியரா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது அதை ரெக்கார்ட் பண்ணி வெளியே கொண்டு வருவதற்கான ஆயத்த ஏற்பாடுகள் பல வருடங்களுக்கு முன்பாகவே அது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. நிச்சயமாக ஒரு நாள் அது வெளியே வரும். நான் கேட்க போகிறோம். இயேசு ஆண்டவர் வாயினால பேசி அந்த வார்த்தைகளை நம்ம கேட்க இருக்கின்றோம். தேவ பிள்ளைகளை, எவ்வளோ ஆசீர்வாதம், எவ்வளோ சந்தோஷம் இல்லையா? அதனால கடவுளுடைய வார்த்தையை படிங்க. ஏன்னா மார்ட்டின் லூத்தர் சொல்றாரு, இயேசு ஆண்டவர் இந்த வேதாகமத்தில் தான் அவர் இருக்கிறார். இந்த வேதாகமம் என்பது ஒரு தொட்டில், இதில் கிறிஸ்து குழந்தையாய் கிடத்தப்பட்டிருக்கிறார் என்று மார்ட்டின் லூத்தர் சொல்றார். ஆகவே இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம படிப்போம், அதன் வழியாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கும்போது cry out to God, cry out to God, கடவுளிடத்தில் மன்றாடு, கடவுளிடத்தில் அழுந்து புலம்பு என்று சொல்றார். The psalmist's heartfelt cry to God for deliverance and guidance. The importance of seeking God in times of trouble. கஷ்டமான நேரங்களில் ஆண்டவரை தேடுவது. Crying out to God, கடவுளை நோக்கி அழுவது. Honesty and authenticity, இல்லை ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கணும். The psalmist pours out his heart to God, expressing his struggles and needs, seeking guidance. The psalmist seeks God's guidance and deliverance, acknowledging his dependence on him. God's faithfulness and deliverance. God's faithfulness, the psalmist affirms God's faithfulness and the ability to deliver him. Plea for help. The psalmist pleads with God to hear his cry and rescue him. Depends on God's word.
delight in God's word. The psalmist delights in God's word and seeks to follow it. Guidance and wisdom. God's word provides guidance and wisdom for navigating life's challenges. Cry out to God. May we cry out to God in times of trouble, seeking His guidance and deliverance. Trust in God's faithfulness. May we trust in God's faithfulness and ability to deliver us, delighting in His word and following His guidance. அன்பான தேவ பிள்ளைகளே, கடவுளுடைய வார்த்தையில் நாம் திளைத்து மூழ்கி இருக்கும்போது அது நமக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. சில வார்த்தைகளை பார்க்கும்போது கடவுளுடைய நியாயப்பிரமாணத்தில் நம்ம அன்பாக இருக்கணுன்றது சங்கீதம் 1 நமக்கு தெளிவாக சொல்லுது. ரோமர் 7:22, யோவான் 14:15 நம்ம பார்க்குறோம். நம்ம கடவுளுக்கு கீழ்ப்படிதல் அப்படின்னும் போது உபாகமம் 6:6-9, மொத்தம் 28:20, 1 யோவான் 2:3. கடவுளுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வாக மாற்ற வேண்டும் என்பதற்கு சங்கீதம் 23:4, நீதிமொழிகள் 6:23, 2 தீமோத்தேயு 3:16-17. நம்ம துன்பங்களிலே தவிரங்களில் விசுவாசத்தோடு இருக்கணும், அசையாமல் இருக்கணும்னா சங்கீதம் 42:5 வாசிங்க, ரோமர் 5:3-5 வாசிங்க, யாக்கோபு 1:2-4 படிங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான சங்கீதம் அழகாக டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி எபிரேய அகர வரிசையில் எப்படி நம்ம அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஔ அக்குன்னு சொல்கிறோமோ, அதுபோல் இந்த அருமையான எபிரேய மூல பாஷையிலிருந்து நமக்கு இந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலேஃப், பேத், கிம்மல், டாலத் என்கின்ற எபிரேய அகர வரிசை ஆல்ஃபபெட்ஸை நம்ம பார்க்குறோம். அதை நீங்கள் படித்து கொள்ளுங்கள், அது தெரிந்து கொள்வது நல்லது. 22 டாபிக்ஸ் இதில் இருக்கிறது. 22 டாபிக்ஸும் 176 வசனங்களும் கடவுளுடைய நியாயப்பிரமாணத்தை மட்டுமே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆகவே நாமும் இந்த காலை நேரத்தில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தோடு கடவுளுடைய வார்த்தையை நம்ம படித்து தியானித்து வாழ தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்று மாறாதவரும் என்றென்று வாழ்ந்திருக்கிறமாக அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி சாமி. ஆண்டவரே, கொடுத்திருக்கிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உடைய நியாயப்பிரமாணங்கள், உடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறது, வாழ்வை கொண்டு வருகிறது. இந்த நாளிலே எங்கள் வாழ்வுக்கு இந்த வார்த்தைகளை தார். இந்த நாளில் நாங்கள் பயணங்களை ஆரம்பிக்கும் போது எங்களை ஆண்டவர் காத்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம் வழி நடத்துங்க. இந்த ஊழியத்தில் இருக்கிற இப்படி அன்பர் சாரும், ஏஞ்சக்காவி, அன்பான பிள்ளைகள், மாத்தால் மரியாளியும், இப்படி அன்புக்குரிய சாக்கு சாரின் டீச்சரையும் ஆசீர்வாதம் வழி நடத்துங்க. அணியனை எடுத்து பயன்படுத்துங்க. இப்படி பணியாற்றுகிற ஆண்டவரை பாப்பனப்பள்ளி போதவட்டத்தையும், ஆண்டவரை இந்திய சுவிசேஷத்தின் திருச்சபையின் 3 சபை சங்கத்தையும், ஊழியர்களையும் போதர்களையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலே ஆண்டவரை இந்திய தேசத்திற்காக ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சர், கவர்னருக்காக ஜபிக்கிறோம். உலக நாடுகளுக்காக ஜபிக்கிறோம். போர்கள், பதற்றங்கள் எல்லாம் மாறட்டும். உக்ரைன், ரஷ்யா போர், இஸ்ரேல் ஹமாஸ் போரெல்லாம் மாறட்டும். இயற்கை பேரழிவுகள், உலகம் சுற்றி பெரிய பெரிய மலைகள் ஆண்டவரே வந்து கொண்டே இருக்கிறது. அதே போல் மலைச்சரிவுகள் இருக்கிறது. எல்லாவற்றிலிருந்து காத்தருளும் ராஜா. இந்த நாளின் பணிகளை உம்முடைய நாமத்தில் ஆரம்பிக்கிறோம். எங்களை காத்தருளும் ஆண்டவரே. எங்களை குடும்பங்களை, எங்களுடைய ஊழியத்தை ஆசீர்வதிங்க. குறிப்பாக அடியன் பணியாற்றுகிற பாவனப்பள்ளி, மின்னூர், வடகர, மேல்சனம் திருச்சபைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. அங்கே இருக்கிற பலவீனமான மக்களை காத்துக்கொள்ளுங்க. குறிப்பாக இந்த நாளில் பிறந்த நாளை காணுகின்ற எங்களுடைய அன்புக்குரிய வேலூர் கிறிஸ்தலுத்திரன் திருச்சபையினுடைய அன்புக்குரிய ஆண்டவரே, அருமையான அம்மா சாந்தி, ராபர்ட், ராஜசேகரன் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். அவருடைய ஆசீர்வாதங்க வழி நடத்துங்க. தேவையை சந்திங்க. அன்புக்குரிய அப்பா ராபர்ட் அவர்களுக்காகவும், அன்பான 2 பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், ஆண்டவரே, மகள், மருமகன், பேர பிள்ளைகளுக்காகவும், அதே போல் மகன், மருமகள், பேர பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க. என்னுடைய அன்புக்குரிய ஜான் இமானுவேல் தாஸ் அண்ணனுக்காக ஜபிக்கிறோம். ஆம்பூர் பகுதியை சார்ந்தவர், வேலூரில் இருக்கிறார். அவரையும் அவருடைய அன்பு மனைவி, பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அதே போல் என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் லெஸ்லி ராஜானந்தம் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். அவரையும் அவருடைய அன்பு மனைவி, பிள்ளைகளையும் உடைய பணிகளையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். இன்னும் யாரெல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு பிறந்த நாளை, திருமண நாளை காணுங்கள் ஆசீர்வதிங்க. அதே போல் நாளை திருமண நாளை காணுகின்ற அன்புக்குரிய ஆயர் அருள் திரு சுனில் பிரிட்லி அவர்களுக்காக, ஐரம்மாவுக்காக, பிள்ளைகளுக்காக, அவருடைய செய்கின்ற ஊழியங்கள், சேம்பள்ளி திருச்சபையில் அவர் செய்கின்ற ஊழியத்துக்காக நான் ஜபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இன்னும் யாரெல்லாம் இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணுகின்றார்களோ எல்லாரையும் ஆசீர்வதிங்க. பலவீனமான மக்கள் உண்டு. நேற்று தினத்தில் அன்புக்குரிய மறைந்த காலம் சென்ற ரெவரண்ட் டாக்டர் ஜெயசுபாதம் ஐயருடைய அன்பு துணைவியார் அம்மாவை நாங்கள் பார்த்து ஜபித்தோம். மிகுந்த பலவீனத்தோடு இருக்கிறார்கள். கண்ணோக்கி பாருங்கள். ஆண்டவரே, உமக்கு சுத்தமானால் அவர்களுக்கு இன்னும் சுகத்தை தர வேண்டும் என்று நான் ஜபிக்கிறோம். அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவளை பார்த்து கொள்ளுகிற அன்பு தம்பி சாமையும், அவருடைய அன்பு மனைவியையும், குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளின் பணிகளை, பயணங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளில் நம்முடையவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ்.